பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி காலையில் முதல் ப்ரோமோவே பார்வதி இல்லாத ஒரு ப்ரோமோ பார்க்குறக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அதுலேயும் நம்ம டாம் அண்ட் ஜெரி கப்பலான திவாகர் அண்ட் வினோத் பஞ்சாயத்து தான். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி காலையில் வந்துட்டு நம்மளோட திவாகரை நான் இது கேமரா கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தார். லைக் என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, பிக் பாஸ் வீடுன்றது நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன் அப்படின்னா, சும்மா நம்மளை நல்லா ஜாலியாக பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்த வீட்டில் வெளி உலகமே எங்களுக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பிக் பாஸே எங்ககிட்ட எப்பயாவது பேசுவார். இந்த ஷோ ஸ்கிரிப்டட்லாம் கிடையாது, நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம வெளியே கேள்விப்படுற மாதிரிலாம் கிடையாது, இந்த வீடு உண்மையாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரம் பின்னாடி நின்று கம்ருதீன் அண்ட் வினோத் ரெண்டு பேரும் இது பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. லைக் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், கேமரா உங்கள் ஃபேஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வெளியே என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுமே பின்னாடி நின்று. பட் இதை கலையரசன் அந்த எலி குஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு வேலையே என்ன அப்படின்னா, யாரையாவது எட்டையாவது போட்டு கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஏடி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஊருக்கிழவி மாதிரி ஒன்றா போட்டு கொடுக்குறதா அவரோட வேலை. ஸோ அவர் போயிட்டு திவாகர் கிட்ட சொல்லிட்டார், என்ன அப்படின்னா, நீ போய் கேமராவில் பேசிகிட்டு இருக்கலன்னு அந்த நேரம் அவனுங்க உன்னை கலாய்க்கிற மாதிரி பின்னாடி நின்று ஆடிட்டு இருந்தானுங்க அப்படின்னு. ஸோ திவாகர் உடனே சண்டைக்கு போயிட்டாரு. பிரவீன் கிட்ட போயிட்டு, நீங்கள் பாருங்கள், நேற்றே நீங்கள் பிரச்சனையை முடிச்சிட்டிங்கன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னைக்கு நான் சீரியஸாக ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்கு ரெண்டு பேரும் என்னை கலாய்க்கிற மாதிரி பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணிருக்கானுங்க, வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி இல்லையா அப்படின்ற மாதிரி பிரவீன் கிட்ட. ஸோ திவாகருக்கு பயங்கரமா கோபம் வருது. அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் பிரவீன் சொல்றாரு, இங்க பாருங்கண்ணே, நீங்க உங்க கேமரா உங்ககிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க, கேமரா உங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு, பின்னாடி யாராவது ஏதாவது பண்றதுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. ஸோ திவாகர் ஓ அப்போ நாளைக்கு இவன் பேசும்போது நான் பின்னாடி நின்று கிண்டல் பண்ணவா, நான் உங்ககிட்ட பேச முடியாது, ஏன்னா பிரவீன் வினோத்துக்கு சப்போர்ட் பண்றாரு, உங்ககிட்ட பேச முடியாது, நான் சார் வரட்டும் சார் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. யாரா நீங்க, இந்த எல்கேஜி பசங்க மிஸ் என்ன அடிச்சுட்டான் கிள்ளிட்டான் வாங்கலையா, அதே சண்டை தான் வினோத்துக்கும் திவாகருக்கும் வர்றது. அவர் கேமராக்கு பின்னாடி நின்று நீங்க கேமரால பேசிட்டு இருக்கீங்க திவாகர், அவர் பின்னாடி என்னமோ பண்ணிட்டு போட்டுமே, அதே உங்களுக்கு வெறுப்பாகுது. ஸோ இப்படிதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தோம். அதுக்கப்புறம் திவாகர் போய் கேமரா கிட்ட நின்று பேச போனாலே இவர் உடனே சத்தமா கத்தி பாடுறத நம்ம ப்ரோமோல பார்த்தோம். ஸோ முதல் சண்டை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கேமரால நம்ம திவாகர் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி நின்று ஆடினாரு வினோத். அதுக்கே கோபப்பட்ட திவாகரை பார்த்ததுமே வினோத் புரிஞ்சுக்கிட்டார், சரி நான் பின்னாடி நின்று ஆடினதுக்கே நீ இவ்வளோ வெறுப்பாகிற காண்டாகிறல, இருடா நீ கேமராவில் பேசும்போதே நான் வேணும்னு பாடுற அப்படின்னு சொல்லி தான் இவர் பேச ஆக்டிங், இவரோட நடிப்பு திறமையை காட்ட ஆரம்பித்தாலே அவர் அங்கே பாட ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு புரியல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, இவனுங்களுக்கு இதுதான் ஒரு பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும்னாலே உங்களுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், பொறுமை வேணும், அக்செப்டன்ஸ் வேணும். இதே திவாகருக்கு வினோத் சொன்னால் பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் அதே வார்த்தையை பெண்கள் யாராவது, அது அரோரா சொன்னவோ ரம்யாவோ இல்லை வியானோ யார் சொன்னாலும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் மைண்ட் செட்டில் முடிவு பண்ணிட்டார், ஓகே வினோத் அப்படின்னா அவன் நம்மளை எப்போதுமே ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் பேசுவான், ஸோ நாமளும் அவன்கிட்ட இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே அவனை பார்க்குறாரு. அண்ட் வினோத்தும் சரி, நான் சும்மா ஒன்று பண்ணால் கூட நீ ட்ரிகர் ஆகிறனா நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்றார். இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ பெருசாக இதை எடுத்துகிட்டே போக வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் உங்கள் பின்னாடி நின்று டான்ஸ் ஆடினதுக்கெலாம் நீங்கள் அது ஏன் அஃபெண்ட் ஆகணும் அப்படின்றதே புரியலையே. அண்ட் இன்னொன்று என்ன நம்ம திவாகருக்கு நினைப்பு அப்படின்னா, நான் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன், ஸோ என்னை மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க, மக்கள் ஒரு குறுகிய காலத்தில் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின் போது டெஃபினட்டாக என்னோட ஃபேமில் வினோத் வந்துடக்கூடாது. இப்போ அன்னைக்கு சேது நான் சொன்னார் இல்லையா, வினோத் அண்ட் திவாகரோட காம்போ அல்டிமேட்டாக இருக்குது வெளியே அப்படின்னார் இல்லையா. ஸோ அதெல்லாம் திவாகருக்கு ஒரு பயம். ஸோ நம்மளோட ஃபேமை வச்சு இவனும் நம்ம கூடவே ட்ராவல் ஆயிடுவானோ அப்படின்ற ஒரு பயமும் திவாகருக்கு இருக்குது. அப்போ நீங்கள் இதில் தான் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் ட்ரிகர் ஆனீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களை ட்ரிகர் பண்ணி தான் பார்ப்பாங்க. இந்த வீடு உங்கள் பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் செய்யும். பட் அதுலேயும் நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நின்று உங்கள் மெச்சூரிட்டியை காட்டுறீங்கன்றதான் முக்கியம். திவாகர் அடிக்கடி சொல்வார், வினோத்துக்கு வயசாயிடுச்சு, ஆனால் இவ்வளோ வயசாயிடுச்சு அறிவில்லன். சார் உங்களுக்கு முதல்ல அந்த மெச்சூரிட்டி ஏன் சார் இல்லை, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் பின்னாடி நின்று ஆடிட்டு இருந்தார். நம்ம ப்ரோமோவில் பார்த்தது திவாகர் பேசிகிட்டு இருக்கும்போது வினோத் சத்தமாக பாடினதை பார்த்தோம். பட் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறது அப்படிதான், திவாகர் பேசுகிறாரு, வினோத் பின்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அப்போ அதுக்கே திவாகர் ட்ரிகர் ஆனனால தான் இவரும் மறுபடியும் ட்ரிகர் பண்ணுன்ற மாதிரி வினோத் பாட்டு பாடி அவரை வெறுப்பேற்றிட்டு இருக்கிறாரு. ஷப்பா, இந்த கிறுக்கு பயல்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் எப்போ நீங்கள் வருவீங்க? ஸோ ரொம்ப ஈஸி இந்த சீசன் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு. பாப்போம் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் எப்போ உள்ளே வராங்க, வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதா அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.